கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஆலயத்தில் நான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். நான் நீங்கள் பலர் எங்கள் ஊருக்கு பல முறை என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க உசிலம்பட்டிக்கு. கர்த்தர் இந்த நாளில் குறித்த நேரத்தில் உங்கள் மத்தியில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஐயாவையும் அவங்க ஊழியத்தையும் நாங்கள் ஆரம்ப நாட்களில் பார்த்தபோது ரொம்ப சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் தான் நினச்சோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியங்கள், அவங்களுடைய பல காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது உண்மைக்கே ரொம்ப பிரமித்தோம். இங்கே இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்க்கும்போது அந்த சேபாவின் ராஜஸ்திரி சொன்னது மாதிரி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஐயாவை பார்த்து நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. அந்தளவுக்கு மகிமையான காரியங்களை என்ன செய்கிறாங்க. ஆனால் ஐயாங்க எங்கள் ஊருக்கு வரும்போது எங்கள் ஊர் ஆளுக மாதிரி சும்மா ஒரு வேஷ்டியில் சாதாரணமாக தான் வருவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான் அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து பார்த்தோம். இவங்க மாடர்ன் வேஷ்டி கட்டி என்ன செய்கிறாங்க, மாடர்னாகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைக்கு கர்த்தருடைய நாமம் என்ன செய்யட்டும், மகிமைப்படுவதாக. எங்களுடைய சாட்சியை நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக என்னுடைய துணைவியார் முதல்ல அவங்க சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. அதற்கப்புறம் நாங்கள் எங்களுடைய மிஷினரி பயணம், எங்களுடைய உசிலம்பட்டி ஊழிய பயணம் எல்லாத்தையுமே நாங்கள் அவங்களோடு கூட என்ன செய்கிறோம், தொடர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். என்னுடைய மனைவியை பார்த்துட்டு அவங்க ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்க வந்து பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்தவங்க. அவங்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய அப்பா வந்து இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க வீட்டில் 3 பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கெல்லாம் படித்து வேறு லெவலில் போயிட்டாங்க. மற்ற 2 பிள்ளைகளும் இவங்க வந்து ஊழியத்துக்காக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால காத்திருந்தாங்க. அதனால் ஏற்ற நேரம் வரும்போது அவங்கள கர்த்தர் எங்களோடு கூட இணைச்சார். அவங்கள எங்களோடு கூட இணைக்கும் போது, மனைவியை என் கூட கர்த்தர் இணைக்கும் போது எனக்கு ஒரு ஆத்மா கிடையாது. உண்மையை சொல்லணும்னா உசிலம்பட்டியில் அது வரைக்கும் நான் வீடு என்ன செய்யலை, கல்யாணத்துக்கு அப்புறம் குடி இருக்கிறதுக்கு வீடு கூட பார்க்கல. ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு தான் சபை ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள்லாம் எங்களுக்கு வழிகாட்டினாங்க. உசிலம்பட்டிக்குள்ளே போய் ஒரு வீடு வாடகைக்கு பார்க்குறது கூட எங்களுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லை. எந்த மாத வருமானமும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் இவங்க வீட்டில் நம்ம பொண்ணு கேட்குற சூழ்நிலையில் எங்கள் மாமனாரும் சரி, எங்கள் மாமியாரும் சரி, மற்றவர்களும் சரி, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, போகிறீங்க, மீதியை கர்த்தர் பார்த்துக்குறாருன்னு சொல்லி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், உசிலம்பட்டி எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் வந்து பார்க்காம செய்யாமல் எனக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, பொண்ணை கொடுத்தாங்க. இது பெரிய காரியம். அதனால் அவங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் கனம் பண்ணி தான் எங்களை உசிலம்பட்டி பகுதியில் நிலைநிறுத்தி இருக்கிறார். அதனால் மீதியான சாட்சியாக அவங்க கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொஞ்சம் அமைதியாக காத்துருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் வந்து தெய்வராணி. எங்கள் அப்பா வந்து ஹிந்து குடும்பத்தில் இருந்து தான் மாறினாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 94 வரைக்கும் சென்னை பட்டணத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பெண் பிள்ளைகள். நான் வந்து 3ஆவது பொண்ணு. எனக்கு முன்னாடி 2 அக்காமார் அவங்க சென்னையில் தான் இன்றைக்கி வரைக்கும் வசிக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததே பெரிய கிருபை தான். நான் சிறு பிராயத்துலலாம் நான் ஊழியத்துக்கு வருவேன்லாம் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அப்பா நாங்கள் வாழ்ந்த காலத்துலலாம் நாங்கள் கர்த்தரை தேடாத நாட்கள் தான். கர்த்தர் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு திசையை திருப்பி, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சில பலவீனங்கள் நிமித்தம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 94 வந்து நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் ரிலீஃப் ஆனோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அங்கே சென்னை பட்டணத்தில் வசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா 3 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அங்கே உலகத்தில் வந்து பிள்ளைங்க இப்போ உள்ள நாட்களில் பல காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்ம சொந்த ஊருக்கே நம்ம போவோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா ஊர் வந்து திருநெல்வேலி சிறுவைகுண்டம் பக்கம், ஆழ்வார் திருநெறி பக்கத்தில் தான் எங்கள் அப்பாவுடைய கிராமம். சிவராமங்கலம் எங்கள் அப்பா ஊர் பேர். எங்கள் அம்மாவுக்கு வந்து தூத்துக்குடி தான் எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுடைய எங்கள் அம்மா வந்து
அவங்க தாத்தா எல்லாருமே எஸ்டிஏ 7th டே பாஸ்டர். அதனால் கொஞ்சம் அதனால் கர்த்தர் வந்து அவங்களுக்கு தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேங்கிறது போல், அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலி எல்லாமே முழுக்க ஹிந்து தான். இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஹிந்துவாக தான் இருக்காங்க. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து 2 தம்பிமார். எங்கள் அப்பா தான் மூத்தவங்க. அதனால் இப்போ எங்கள் அப்பா மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க. எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலி வந்து பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இருந்தவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கர்த்தருடைய அந்த வாசனை எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்து வழிபாட்டில் தான் வந்து இருந்தோம். ஃபுல்லாகவே ஹிந்து பேக்ரவுண்டு தான். எல்லாமே எங்கள் அப்பாவுடைய தாத்தா எல்லாருமே ஹிந்து அந்த வழிமுறைகளிலிருந்து வந்தவங்க தான். எங்கள் அப்பாவுடைய தாத்தா பேருமே வந்து பேர் சொல்லணுன்னா அவங்க பேருமே சாமி பேர் தான். அதனால் என் பேர் வந்து தெய்வராணி, எங்கள் மூத்த அக்கா பேர் வந்து வீரசுந்தரி, எங்கள் 2வது அக்கா பேர் வந்து ஜெயஸ்ரீ. அதனால் என் சர்டிஃபிகேட் நேம் வந்து எனக்கு தெய்வராணி. ஆனால் எங்கள் வீட்டில் கூப்பிடுறது வந்து ரோசி. அதனால் எனக்கு வந்து அந்த பேர் வந்து விருப்பமே கிடையாது. ஆனால் ரோசின்னு தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆனால் என்னை வந்து கூப்பிடுவாங்க, செல்ல பேர். அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலைமையில் நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 98 வந்து நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டோம். குடும்பமாக நாங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு பெரிய சபைக்கு நாங்கள் வந்து போனோம். அங்கே வந்து ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் அக்காமார் நாங்கள் எல்லாருமே நாங்கள் 3 பேருமே வந்து குடும்பமாக தான் போவோம். எங்கள் அப்பாவும் வேலை பார்த்தாங்க. ஆனாலும் வந்து எங்கள் அப்பாவும் வேலையில் இருந்தாலுமே கர்த்தரை வந்து தேடக்கூடிய அந்த சூழ்நிலைமை வந்து தந்தார். எங்கள் அம்மாவும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. நாங்களும் வந்து ப்ரேயர் லைஃபு அதிலே தான் அதாவது வாழ்ந்து வந்தோம். அப்போ அங்கே வந்து சபையில் வந்து சில மூப்பர்கள்லாம் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. நாங்களும் சுவிசேஷ ஊழியம் அதெல்லாம் செய்வோம், சிறுவர் ஊழியம் செய்வோம். வீட்டில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சு நாங்கள் வந்து சிறுவர் ஊழியெல்லாம் செய்வோம். எங்கள் அக்காமார் நானும் எல்லாருமே நல்லா செய்வோம். எங்கள் வீட்டில் நான் வந்து கொஞ்சம் படிப்பு கம்மி தான். எங்கள் அக்காமார் 2 பேருமே நல்லா ஆனால் படிச்சிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சில சூழ்நிலை நிமித்தம் எனக்கும் கொஞ்சம் சில பலவீனங்கள் வந்து இருந்தது படிக்கிற காலங்களில். ஆனாலும் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுவோம். மற்ற பிள்ளைகள மாதிரி இந்த ஃபோன் பார்க்க இப்போ உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் ஃபோனில் தான் ஆனால் நிறைய பிள்ளைங்க செலவு பண்ணுறாங்க. அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெண் பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் லைஃப் வந்து அப்படியே கிடையாது. ஆனால் ஒரு முழுக்க கர்த்தர் வந்து நாங்கள் வந்து ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கர்த்தர் வந்து எங்களை அந்த நாட்கள்லேயே தெரிந்து கொண்டாருங்கிற மாதிரி எங்களை வந்து பிரித்தெடுத்தாருன்னு தான் சொல்லணும். எங்கள் சொந்த பந்தங்களில் இருந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்துமே இன்னும் யாருமே ஆனால் ரட்சிக்கப்படலை. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு ப்ரேயர் அதாவது பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து அந்த கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் சிலர் வந்து ஆனால் இப்போ வந்து கேட்டு ஆனால் சபைகளுக்கு போகிறாங்க. அதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். எங்கள் அப்பாவுடைய ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சபை வந்து உருவாகி இருக்குது. சபையே இல்லாத அந்த ஒரு கிராமம், விக்கிரகங்களால் நிறையப்பட்டதான் அந்த கிராமம். ஆனாலும் அந்த கிராமத்தில் வந்து இப்போ ஒரு பாரம்பரிய ஒரு சபை இருக்குது. அது கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அப்புறம் அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து திருநெல்வேலி பட்டணத்தில் நாங்கள் வந்து படித்தோம். அதாவது ஒரு பக்தி உள்ள ஒரு சபையில் தான் நாங்கள் வந்து போனோம். தெரிந்து கொண்டார் குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்புறம் எனக்கு வந்து எங்கள் அக்காமாருக்கெல்லாம் திருமணம் ஆச்சு. கிறிஸ்தவ ஃபேமிலியில் தான் வந்து திருமணம் பண்ணோம். அதாவது இப்போ ஹிந்துவுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இடம் கொடுக்கல. ஏன்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் அதாவது இப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கோம். அதனால் கிறிஸ்தவ பையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அப்படி தான் வந்து எங்கள் அக்காமாருக்கும் அவங்க எல்லாருமே கிறிஸ்தவ ஃபேமிலி தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ எங்கள் அப்பா அம்மாவும் இப்போ ஹிந்துவுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு அப்படிலாம் விரும்பலை. இப்போ பார்த்திங்கனாக்கா பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா ஹிந்துவில் கொடுக்கலாம் அப்படின்லாம் சில பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படிலாம் இல்லை. அதுபோல் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வாலிப நாட்களில் நான் வந்து கர்த்தரை தான் தேடினேன்.
ஆனால் இப்போ சில காரணங்களில் எனக்கு வந்து திருமணங்கிற அந்த ஆசையும் கிடையாது. சரி திருமணம் வேண்டாம் அப்படின்னு தான் நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் கூட சொன்னாங்க, இல்லை வேண்டாம் கொஞ்ச நாள் போட்டு எனக்கு வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு தான் நானும் இப்போ அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு வந்து பாஸ்டர் நினச்சது எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். உண்மைக்கே எனக்கு உரிய கணவர் வந்து அமைஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான். அதே போல் என்னை கணவர் ஃபேமிலியும் அமைஞ்சது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். அதாவது மாமியார் பிரச்சனை அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் நல்ல மாமனார் மாமியார், இது பாஸ்டர் அவங்க கூட பிறந்தவங்க வந்து 2 தம்பிமார், நல்ல கொழுந்தமார்கள் தான். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஆனால் ஆனந்த சந்தோஷம்தான் சொல்லணும் பாஸ்டர் எனக்கு நினச்சது. மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஊழியத்துக்கு வந்ததே இப்போ ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடும், ஆனால் நாங்கள் வந்து உண்மைக்கே நான் சொல்கிறேனே, எந்த ஒரு எதிர்பார்ப்போடும் ஆனால் நாங்கள் வந்து ஊழியத்துக்கு வரல. இப்படி தான் அதாவது ஊழியம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ப்ரேயர் பண்ணிட்டு தான், அதாவது அந்த உசிலம்பட்டி பாஸ் சொன்னாங்க இல்லையா, உசிலம்பட்டிக்கு வரும்போது நாங்கள் வெறுமையாக தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து எங்களுக்கு பெரிய அதாவது காரியங்களை செஞ்சார். அந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கிறதே நினச்சி பார்த்தா அது ஒரு பெரிய கர்த்தர் செய்த அதிசயம் தான் சொல்லணும். அந்த இடத்த வந்து காலி பண்ண அளவுக்கு வந்து அந்த இடத்துக்காரங்க வந்து நாங்கள் ஷெட்டெல்லாம் போட்டோம். என்ன செய்யணுன்னே தெரியல. இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் கூட நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணோம். கர்த்தர் வந்து அதாவது எங்கள் தலைவர் வந்து அவங்க உள்ளத்தில் பேசி அவங்க வாங்குவாங்கன்னு நாங்களும் ஆனால் எதிர்பார்க்கல. ஆனால் இடத்த வந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து அங்கே ஒரு ஊழியம் செய்கிறோம். கிட்டத்தட்ட 2009 தான் திருமணம் ஆச்சு. இப்போ வந்து 15-16 ஆண்டுகள் கடந்து விட்டது. இது வரைக்கும் வந்து எங்களுடைய தேவைகள் எல்லாமே அற்புத விதமாக கர்த்தர் தான் அதாவது செய்கிறாரு. அதே போல் இனி வரும் நாட்களில் ஊழியர்கள் வந்து இதை போல் எல்லாருமே உண்மையுள்ள ஊழியர்கள் இந்த நாட்களில் எழும்பணும். அதுதான் எங்களுடைய ஆசையும் ஆஞ்சியுமா இருக்குது. இப்போ வந்து யாருமே எந்த ஒரு ஊழியக்காரங்களுமே உண்மையாக இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா ரொம்ப ஆனால் கேட்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அதாவது அந்த ஊழியக்காரர்கள்லாம் எழும்புனது போல் இப்போ யாருமே அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற அந்த வருத்தம் தான் அதாவது எங்களுக்குள்ளே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா குடும்பங்களில் நிறைய வாலிப பிள்ளைகள் முதல்லாம் பார்த்திங்கன்னா ஊழியத்துக்கு தான் ஆனால் வருவாங்க. இப்போல்லாம் எல்லாருமே ஊழியக்கார குடும்பங்கள்லே பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆனால் விரும்புகிறாங்க. முதல்ல மாறணும். ஊழியக்கார பிள்ளைகள் வந்து தங்களை வந்து ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கணும். அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து நேற்று கூட ஐயா கூட எங்ககிட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ரோல் மாடல் யாருன்னு பார்த்தா ஊழியக்காரங்க, அந்த ஃபேமிலி, அதாவது யார் நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும். அதை பார்த்து தான் இப்போ எங்களை பார்த்து தான் எங்கள் பிள்ளைகள் வந்து ரோல் மாடலாக அதாவது இருக்கணும். நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்து மாதிரியாக இருக்கணும். நான் நிறைய காரியங்களை நேற்று ஐயா வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தோம், இங்கேயும் நிறைய எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் இந்த மோசையின் ஊழியத்தை வந்து இன்னும் ஆசீர்வதிக்கணும், இங்கே உள்ள பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் எப்போவுமே ஆனால் ப்ரேயர் பண்ணுவோம், ஐயாக்காவும் ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த குட் ஷெப்பர்ட் அதாவது இந்த சர்வதேச ஜெப மையத்தை கர்த்தர் இன்னும் பெரிதளவில் அதாவது எடுத்து பயன்படுத்தணும். சர்வதேச உலகளவு அளவில் இன்னும் அந்த இவங்களுக்கு மூலமாக இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து இது மாதிரி ஊழியத்துக்கு வந்து உண்மையுள்ள ஊழியர்கள் எழும்பணும்னு எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது. நிறைய ஊழியர்காரர்கள் இங்கேருந்து எழும்பணும்னு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாருன்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உங்களுடைய ஜெபம் ரொம்ப அவசியம். உசிலம்பட்டியில் நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் செய்யணும். இன்னும் திட்டங்கள் எங்களுக்கு வந்து தரணும். இன்னும் எங்களுக்குரிய தரிசனங்கள் இருக்குது, அது எல்லாம் நிறைவேறணும். எங்கள் சபை மக்கள் வந்து எங்களோட கூட கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நிறைய அதாவது மூப்பர்கள் அங்கே வந்து எழும்பணும். சபைக்கு வர்றதே அவங்க வந்து பெரிய விஷயம் மாதிரி தான் ஆனால் நினைக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து அதெல்லாம் பெருசுப்படுத்துறது இல்லை. சண்டே ஆராதனையில் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த பிள்ளைகள் வந்து பெரிய கிஃப்ட்டு தான். நாங்கள் தான் ஆனால் குடும்பமாக எல்லா வேலைகளையும் செய்வோம். அதாவது இன்றைக்கி வரைக்கும் அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த சபையில் வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் நாங்கள் வந்து வசித்தோம். இப்போ நான் ஒரு 3 மாதத்தில் தான் நாங்கள் வந்து வீடு மாறுறோம். எனக்கு பிள்ளை படிப்பின் நிமித்தம் வந்து பிள்ளைங்களுக்கு படிக்க கூட முடியல. அங்கே
ஆனால் நாங்கள் அதையும் நான் பெருசுப்படுத்தலை. நான் வாழ்ந்த வீடும் வந்து பெரிய வீடு தான். ஆனால் நான் அதெல்லாம் நான் பெருசாகவே நினைக்க மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் நானும், ஆனால் நாங்கள் வந்து அப்படி தான் ஆனால் விரும்புகிறோம். கர்த்தர் வந்து அதை செய்யக்கூடிய, அதாவது எங்களுக்கு திராணியும் பலனையும் எங்களையும் தகுதிப்படுத்தணும்னு நான் வந்து விரும்புவேன். நாங்கள் இன்னும் அநேக காரியங்களில் நாங்கள் வந்து தாழ்மை, அதாவது எங்கள் சபை மக்களிடத்தில் நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் வந்து எங்களை வந்து வெளிப்படுத்தணும். அதாவது எங்கள் சபை மக்கள் இன்னும் நாங்கள் வந்து அவங்கள வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லுவோம். நீங்கள் வந்து விசுவாசிகள் வந்து இன்னும் நீங்கள் வந்து வளரணும் அப்படின்னு தான் நாங்களே ஆனால் போதிப்போம். மற்றபடி எங்களுக்கு வந்து சபைக்கு வந்து ஏதாவது எங்களுக்கு வந்து தாங்க, எங்களுக்கு வந்து எங்கள் சபைக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் நாங்கள் வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் செயல்பட்டதே இல்லை. நாங்கள் வந்து ஜெபிப்போம். கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுக்கும், அதாவது படிப்பின் காரியங்களும் ஐயா சொன்னது போல் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த வேலையில் வந்து கர்த்தர் வந்து எங்களுக்கு வந்து அபரிவிதமாக எங்கள் தேவைகளையும் கர்த்தர் வந்து சந்திக்கிறார். ஆனால் நிறைய விஷயங்களை நினச்சி பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் வந்து அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய தேவைகள் எல்லாம் அதாவது சந்திச்சுட்டு தான் வராரு கண்டிப்பாக. அது மாதிரி எல்லா ஊழியக்காரர்களும் அதே மாதிரி வந்து ஜெபிச்சு அவங்களுடைய தேவைகளெல்லாம் அதாவது நிறைவேற்றணும்னு தான் எங்களுடைய ஆசை. எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உண்மைக்கே அவங்கள நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதுதான் அவங்களுக்கு ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு அனுபவம். நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நான் ஊழியத்தில் இருக்கிறேன். 98லேயே நான் பைபிள் காலேஜுக்கு போயிட்டேன். 98லேருந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே நான் ஊழியத்தில் இருக்கிறேன். அவங்களுக்கு இதுதான் பெரிய ஃபஸ்ட்டு அனுபவம், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் மத்தியில். ஆனால் எங்களுடைய ஆலயத்தில் அவங்கள பக்கத்தில் நிற்க வச்சு தான் நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன். ஏன்னா பின்னாட்களில் அவங்களும் அந்த ஊழியத்தை செய்யணும். நம்ம பல இடங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்தங்கள் வரும்போது திருச்சபைக்கு அவங்க ஒரு போதகராக இருக்கணும், பிள்ளைகள்லாம் வரணுமேனு சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தோடு செய்கிறோம். நீங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து அவங்க வேறு ஊர், நாங்கள் வேறு ஊர் தான். ஜஸ்ட்டு மேரேஜுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்கள நம்ம சந்திக்கிறோம். 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சந்திக்கிறோம். அவசரமாக மேரேஜ் வைக்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்தம் எங்களுக்கு. வேறு ஒன்றும் பயப்படாதீங்க, நிர்பந்தம்னா வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு நிச்சயத்திருந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? எனக்கு நிச்சயம் பண்ணியிருந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க. அவங்க யாரையோ ஒரு ஆளை என்ன செஞ்சுருந்துருக்குறாங்க, லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் குடும்ப கூடுகின்றதுனால யாராவது பொண்ணு ஓடி போயிட்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டா யாரும் வருத்தப்படாதீங்க. அந்த நேரம் வேணா என்ன செய்யும், சின்ன வருத்தமாக இருக்கும். எங்களுக்கு அந்த நேரம் வருத்தம்லாம் இருந்துச்சு. எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பொண்ணு, நான் ஒரு ஊழியக்காரன், அது கிறிஸ்தவ பிள்ளை தான். அப்போ எல்லா வகையிலும் அந்த பிள்ளையோட நிச்சயதார்த்த அன்னைக்கு என்னுடைய தரிசனங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பிள்ளை ரொம்ப பக்தியாக கேட்டுச்சு. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு பத்திரிகையெல்லாம் அடிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணியாச்சு, மண்டபங்கள் புக் பண்ணியாச்சு, பரிசுத்தவான்கள்ட்ட எல்லாம் தேதியெல்லாம் வாங்கியாச்சு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு பையனோட பழகிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் வீட்டில் சொல்லி பார்த்தேன், அந்த பையன் ஹிந்து பையன், அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களுக்காக நான் அவங்கள ஏற்றுக்கிட்டேன். நான் என்னால் என்ன செய்ய முடியலை, அந்த பையனை மறக்க முடியலை. ஆனால் நீங்கள் வேறு ஊழியத்தில் இருக்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் நீங்கள் ஊழியம் பண்ணுற இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருந்தான்னா உங்களுக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு ஏதாவதுன்னா ஊழியம் கேட்டு போகும், உங்கள் ஊழியமும் கேட்டு போகும். நான் ரசிக்கப்பட்ட பிள்ளை தான், இருந்தாலும் என் சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை, அதனால் என்னை மன்னிச்சிருங்க, தேடாதீங்கன்னு ஃபோனை வச்ச பிள்ளை தான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, தெரியல தம்பி அப்படின்றாங்க. பிறகுதான் எல்லாத்தையும் அவங்க கதைகளை சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இதே பொண்ணை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேட்ரிமணியில் பார்த்துருந்தோம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்த அந்த பொண்ணை எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வந்து ஒரே ஊர் ஒரே கிராமம். அதனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, திருநெல்வேலின்றது தூரம், என்னைக்குமே எங்களுக்கு திருச்சின்றது தூரம். அதனால தான் இவ்வளோ நாளாக நாங்கள் வர தயங்கணும். எங்களுக்கு வந்து திருச்சின்றது தூரம், திருநெல்வேலின்றது எங்களுக்கு தூரம். ஏன்னா நாங்கள் ஒரே கிராமத்துக்குள்ளேயே அம்மாவும் பிறந்தவங்க அப்பாவும் பிறந்தவங்க, ஒரே கிராமத்துக்குள்ளேயே வளர்ந்தவங்க நாங்கள். அதனால் அம்மா அப்பா என்ன செஞ்சுட்டாங்க, தூரம்ட்டாங்க. இன்னொரு பக்கம் அம்மா அப்பா வந்து விவசாயிகள். அவங்க வீட்டை பொறுத்தளவுக்கு எல்லாம் எஜுகேஷன் ஃபேமிலி, கவர்மெண்டில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. அதனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணை பார்த்துட்டு நாங்கள் தவிர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வருது. நாங்கள் திரும்ப அதே தேதியில் ஏதாவது மேரேஜ் பண்ண முடியுமா
அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி போகிற நேரத்தில் அதே மேட்ரிமணியில் இன்னொரு மேட்ரிமணியில் இவங்க ஃபோட்டோ பைரோட்டா இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் நான் என்ன செஞ்சேன், தேவ சித்தம் போல் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஃபோட்டோவும் பைரோட்டாவும் இன்னொரு இடத்துல இதே இடத்துல ஒரு திருச்சபையில் இருக்குதுன்னு சொல்லி அந்த திருச்சபைக்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி இவங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஊழியத்துக்காரங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் மாமனார் என்ன செய்கிறாங்க, உள்ளே வந்துடுறாங்க. அப்போ எங்கள் மாமனார் உள்ளே வந்த உடனே அவர் சொல்கிறாரு, அந்த அவருடைய பொண்ணு தான் அப்படின்றாங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். அப்போ ஒரே வார்த்தையில் அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாத்தையும் உண்மையாக சொன்னதுனால உங்கள் வீட்டை குறித்து நான் எதையுமே விசாரிக்கலை, நீங்கள் கல்யாண வேலைகளை என்ன செய்யுங்க பாருங்கள், பொண்ணை பார்க்க விரும்புனா நீங்கள் வந்து பொண்ணை பார்த்துட்டு போங்கன்ட்டார். அப்படி நடந்ததான் எங்களுடைய கல்யாணம். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க கூட தோற்று போவாங்க. இந்த 15 வருஷத்தில் நாங்கள் அவ்வளோ என்ன செய்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கண்ணில் கண்ணீர் வந்தால் என் கண்ணில் கண்ணீர் வரும், என் கண்ணில் கண்ணில் வந்தால் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்போம். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சண்டையின் சத்தம்லாம் ரொம்ப கேட்காது. சண்டையின் சத்தம்ன்றதெல்லாம் ரொம்ப கேட்காது, ரொம்ப சந்தோஷத்தின் சத்தம் தான் எங்கள் வீட்டில் கேட்கும். எங்கள் வீட்டில் அவங்க சொன்னபடி அவங்க வாழ்ந்த விதங்களே வேறு. ஆனால் ஊழியத்துக்காக அவங்க வாழ்ந்த விதம் அப்படியே தலைகீழ். நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், நான் 98 நான் வாழ்ந்த விதம் வந்து எனக்கு வந்து ஊழியம் ஒன்று தான் ஃபோக்கஸ். சாப்பிட சாப்பாடு இருக்குது, உடுத்த ட்ரெஸ் இருக்குது, போட செருப்பு இருக்குது, அந்த கான்செப்டுக்குள்ளே நான் போக மாட்டேன். இன்றைக்கும் உசிலம்பட்டில் அப்படி தான் எங்களுடைய கான்செப்ட்லாம் அது ஒன்று தான். எப்படியாவது இந்த ஜனத்தை என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கான்செப்ட் ஃபுல்லாக அதுதான். ஆனால் இவங்களுக்கு வந்து நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்ந்த மக்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு தகர குடிசைக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்க. ஒரு தகர வீடு தான், 10 அடி அகலத்தில் தான் ஹாலு, கிச்சனு, மேலே தகரம் தான். ஏன்னா நாங்கள் தர வாடகைக்கு எடுத்து அதில் வீடை போட்டிருந்தோம், அதில் தான் சர்ச்சை போட்டிருந்தோம். நான் கூட ஆரம்பத்தில் ரொம்ப சந்தேகப்பட்டேன், ஐயோ இந்த சூழ்நிலை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா, இதை அவங்களால ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னை போலவே அவங்களும் என்ன செய்யற, இது நமக்கு முக்கியம் இல்லை, இந்த உசிலம்பட்டி மக்களை எப்படியா என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த கான்செப்டுக்குள்ளே அவங்க போகலை. அதனால தான் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறோம். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் பரலோக தரிசனம் மட்டும் இருந்ததுனால, எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை அந்த பூமிகளை கொண்டு வரணுன்ற அந்த தரிசனம் இருந்ததுனால தான் அவங்க பெரிய இடத்துல வாழ்ந்திருந்தாலும், நான் சின்ன இடத்துல வாழ்ந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தாலும் 2 பேத்துக்குள்ள ஒரே தரிசனம். அதனால தான் எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் டிஸ்டர்ப் பண்ணல. கர்த்தருடைய பெரிய கிருபையில் நாங்கள் ஒரு நாள் கூட பட்டினி இருந்ததில்லை. கர்த்தருடைய பெரிய கிருபையில் ஒரு நாள் கூட ரேஷன் அரிசியை சாப்பிட்டதில்லை. நான் ரேஷன் அரிசி எல்லா அரிசியும் சாப்பிட்ற ஆள், எங்கள் மனைவிக்கு அந்த பழக்கம் இல்லை. அவங்க வாழ்ந்த விதம் அப்படி. ஆனால் நான் என்ன செஞ்சேன், அப்படியே அவங்கள அப்படியே கொண்டு போகத்தான் விரும்பினேன். கர்த்தருடைய பெரிய கிருபை, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்யலாம், அவங்க சொன்னது மாதிரி தேவைகள் வரும், தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகும்ன்றது கர்த்தருக்கு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவைகள் வரும், பிரமிக்க வைக்கும், பயமுறுத்தும், பல சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் கர்த்தர் நடத்திய விதங்கள்லாம் சொல்ல போனால் கண்கள்லேருந்து என்ன செய்யாது, கண்ணீர் நிற்காம தான் வரும். அந்தளவுக்கு அற்புதமாய் கர்த்தர் எங்களை என்ன செஞ்சா நடத்திடா. இந்த நேரத்திலும் கூட என்னுடைய மூத்த மகள் போன வருஷம் 10th எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய சாட்சிகளாக இருந்தால் லைட்டாக பகிர்ந்து கொள்ளுவாங்க. பகிர்ந்து கொண்டதுக்கப்புறம் மீதமான நேரங்களில் நான் உங்களோடு கூட ஊழியத்தும் குடும்பமும் எவ்வளவு அவசியம் என்பதை இணைத்து நான் மீதியான நேரங்களில் கொஞ்ச நேரம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் ராக்லின் பர்சி. நான் இப்போ தான் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு 11th இப்போ தான் போயிருக்கேன். என்னோடய சாட்சியை நான் சொல்லணுன்னா, 10th நான் அவ்வளோலாம் படிக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிப்பேன், அவ்வளோதான். நான் ரொம்ப ரிஸ்க்கு போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக படிக்கிறது, காலைல படிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கும். நாங்கள் கிளாஸ்லலாம் என்ன பண்ணுவோன்னா, சின்ன சின்ன குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை பற்றி நான் சொல்லுவேன்.
நான் வந்து படிக்கிறது வந்து கேரன் மெட்ரிக் ஸ்கூல். அது வந்து கரையாம்பட்டியில் இருக்குது, உஸ்லம்பட்டி பக்கத்தில் தான். அதுவும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ன்றதுனால அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து எந்த அப்போஸுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து ஒரு 10 பேர் அதாவது ஹிந்து பிள்ளைங்க தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் 4 கிறிஸ்டியன் பிள்ளைங்க, என்னோட சேர்த்து 4 கிறிஸ்டியன் பிள்ளைங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஏசப்பாவை பற்றி நாங்கள் சொல்லுவோம். அந்த அதில் நிறையா மக்கள், ஐ மீன் அங்கேருந்து நிறையா பிள்ளைங்களே வந்து ஏசப்பாவை பற்றி இன்னமும் அறிஞ்சிட்டே இருக்காங்க. நாங்கள் இன்னும் அந்த ஊழியத்தையுமே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். 10th வந்து நான் படிக்கும்போது நான் படிச்சிருவேன். எனக்கு வந்து ஞாபக சக்தி கர்த்தருடைய கிருபையினால் நல்ல ஞாபக சக்தி இருக்குது, நல்லா படிச்சிருவேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் எழுதுறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எல்லா டீச்சர்ஸுமே என்னை ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க, எப்போயுமே எழுதுறது ரொம்ப லேட்டாக எழுதுறா அப்படின்ற மாதிரி. என்னால் வந்து அவ்வளோ வேகமாக வந்து எழுத முடியாது. ஆக்சுவலாக என் கை வந்து ரொம்ப வேர்க்கும், எப்போயுமே எனக்கு வந்து வேர்க்கும். என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எழுத முடியாது. எப்போயுமே என் கூட வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து வச்சு எழுதுவேன். டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க எப்போயுமே ஸ்கூலில், மாடல் எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம். அதிலலாம் வந்து நான் ஒரு 390 அந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தேன். டீச்சர்ஸ்லாம் வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போடணும், அவள் வேகமாக எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயுமே வந்து நான் வந்து 50 வந்து தாண்டினதே கிடையாது. என்னோடய ஸ்கூலிங்ஸில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து 50 வந்து தாண்டினது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயுமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏசப்பா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதுலேயுமே வந்து பாதி தான் நான் விட்டுட்டு தான் போயிடுவேன். ஹோலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து போகல. பஸ்ஸில் போகும்போதுமே சரி, பப்ளிக் எக்ஸாமில் இறங்கி அந்த ஹால் டிக்கெட்டு எப்போயுமே வந்து நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே நான் எப்படியாச்சும் வந்து உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிற நான் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போயிடக்கூடாதுப்பா, என் கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலில் போனேன். என்னோடய எல்லா எக்ஸாமுமே வந்து கர்த்தருடைய கிருபையினால் எல்லா கொஷினும் ஒரு கொஷின் விடாமல் எனக்கு அட்டன் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்புறம் நான் ஸ்கூலில் வந்து 400 கூட தொட்டதில்லை, யாருமே எதிர்பார்க்கல நான் 400 தொடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் 472 வந்து வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதே போல் இங்கிலீஷ் மேம் வந்து எங்களுக்கு பிரின்ஸிபால் மேம், அவங்களுமே வந்து என் மேலே ஹோப் கிடையாது, எப்பயுமே வந்து என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எதுக்காக என்னை திட்டினாங்கன்னா, என் மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. சரி பாஸ்டர் பொண்ணாக இருக்கா, அவள் வந்து கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வளோ நம்பிக்கையில் அவங்களும் எப்பயுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க திட்ட நானும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்து, இங்கிலீஷில் என்னோடய ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் 99 வந்து எடுக்க வந்து கர்த்தர் வந்து கிருபை செய்தார். அதே மாதிரி இன்னும் பல சாட்சிகள் வந்து நாங்கள் சொல்லலாம். எங்கள் ஊழியம் வந்து ஆக்சுவலாக சின்ன ஊழியம் தான், இவ்வளோ பெருசு வந்து கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சித்தமானால் அது வந்து இன்னும் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். மனுஷரோட தயவு நாங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் எங்களால் பார்க்க முடியும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டும்தானே மனுஷ தயவு கிடைக்கும். அவருக்கு வந்து எங்கள் மேலே ஒரு கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் இருந்து வீடு வரைக்கும், டியூஷனில் இருந்து மியூசிக் கிளாஸு எல்லாத்துலேயுமே வந்து கர்த்தருடைய கிருபை எங்களால் பார்க்க முடியுது. நீங்களுமே வந்து நம்புங்க, உங்களாலேயும் முடியாத விஷயத்த நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி, அதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு அப்படின்றது போல் நீங்கள் எல்லாருமே வந்து என்னால் முடியாத காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் மூலமாக வந்து நடத்துவார். அன்றைக்கி வந்து தாவீது அந்த கோலியாத்துக்கு முன்னாடி போய் எதிர்த்து நிற்கும்போது அவன் யோசிக்கலை, எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன யோசிச்சானா, என் கூட இருக்கிற கர்த்தர் வந்து என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி யோசித்து அவன் போனதுனால தான் அன்றைக்கி அவன் வந்து அவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பார்த்தான். அவனை சுற்றி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜெயிச்ச மனுஷனாக மட்டும்தான் இருந்தான். நீங்களும் வந்து கர்த்தரை பின்பற்றி கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், வாலிப அண்ணன் அக்கா யாராக இருக்கட்டும், கர்த்தரை வந்து நீங்கள் பின்பற்றுங்க. இனி அடுத்து நான் 12th போகிறேன், 12thலேயும் வந்து நான் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து இதை மாதிரி ஒரு பெரிய சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எங்களோட ஊழியத்துக்காகவும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க, நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போகலாம்.
வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கைகளை உயர்த்தி பாடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 அப்படியே எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கோங்க. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லாம் கவனித்தபடி நாங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹார்டான ஆட்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையை நினச்சிட்டா எங்களால் என்ன செய்ய முடியலன்னா ஹார்டாக இருக்க முடியல. கண்கள் என்ன செஞ்சிடும், குழம்ப ஆரம்பிச்சிடும். நாங்கள் உண்மைக்கு ரொம்ப ஹார்டான ஆட்கள். அவ்வளோ சீக்கிரத்தில் எங்களை யாரும் அழ வைக்க முடியாது. எது உடஞ்சாலும் எது நடந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகிற ஆளுகள் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையை நினச்சிட்டா மட்டும் எங்களால் முடியலை. உண்மை தான். அதனால தான் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கண்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் குறிப்பாக அவருடைய அன்பை நினச்சிட்டா நாங்களே அடக்க நினச்சாலும் அடக்க முடியாது. கர்த்தர் ரொம்ப எங்களை நேசிக்கிறார். பாப்பா சொன்னபடி கர்த்தருடைய கிருபை எங்கள் மேலே இருக்கிறதுனால போகிற இடங்களெல்லாம் எங்களுக்கு மனுஷ தயவு கிடைக்கும். மனுஷ தயவு கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம், கர்த்தருடைய தயவு எங்கள் மேலே என்ன செய்யுது, பரிபூர்ணமாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு காரியமும் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஆனால் நடத்தி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். கர்த்தர் என்னடா நமக்காகவா அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒரு இடத்துல பெரிய செட்டு போடுறோம். எங்கள் திராணிக்கு மேலே வாடகைக்கு இடத்த பிடிச்சி ஒரு செட்டு போடுறோம். திராணிக்கு மேலே தான் எதையுமே நாங்கள் செய்வோம். அப்போ தான் நாங்கள் கர்த்தரை நம்புவோம். திராணிக்கு உட்பட்டு செய்கிறதா இருந்தால் கர்த்தரை நம்புறதுக்கு சாத்தியமே இல்லை, அவசியமும் இல்லை. திராணிக்கு மேலே ஒன்று நடக்குதா, அப்போ என் கூட கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். எங்கள் பலத்துக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை நாங்கள் சாதிக்கிறோமா, அப்போ தான் கர்த்தருடைய கரம் எங்களை நடத்திருக்குன்னு நாங்கள் நம்புவோம். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்கிறதில்ல, ஏதோ நடந்திருக்குப்பான்னு கடந்து போயிடுவோம். அப்படித்தான் உசிலம்பட்டி ஊழியத்தை நாங்கள் துவங்கும்போது ஒரு வாடகை வீட்டுக்குள்ளே தொடங்குகிறோம். வாடகை வீடு தான். அந்த வீடு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், கல்யாணம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடே பார்க்க ஆரம்பிக்கிறேன். உசிலம்பட்டிக்குள்ளே போய் வீடு பார்க்குறேன். என் மனைவியை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு உசிலம்பட்டியில் மனைவியை கூப்பிட்டுலாம் அலையலை. வீடு பார்க்குறப்ப நான் மட்டும்தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு சூழ்நிலையில் தான்
திடீர்னு இன்னொரு சபை போதகர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் மதுரையில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வீடு சும்மா தான் இருக்குது, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கன்றாங்க. எங்களுக்கே ஆச்சரியம். நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஐயா ஊழியத்துக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க, எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நீங்கள் உடனே வந்து குடியேறுங்க. அப்படி தான் கர்த்தர் என்ன செஞ்சார், முதல்ல எங்களுக்கு வீடு கிடைக்க வச்சார். நான் தான் சொன்ன பாருங்க, அந்த உசிலம்பட்டி பட்டணத்துக்குள்ளே நாங்கள் போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, சொந்தம் பந்தம் நண்பர்கள் அப்படிலாம் யாருமே கிடையாது. முத நாங்கள் உள்ளே போய் தெருக்களில் வீடுகளை தேடும்போது அப்படி தான் தேடணும். கர்த்தர் அப்படி தான் வாய்க்க பண்ணினார். அந்த வீட்டில் குடியேறினதுக்கப்புறம் வீட்டில் வச்சு ஆராதனை நடத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணோம். மக்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், ஏதாவது ஒரு தனியாக ஆராதனை நடத்துவதற்கு இடம் பார்க்கலாம் வாடகைக்கு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எங்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்குதுன்னு சொல்லியெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதில்ல. எங்களுக்கு யார் பொருளாதாரம் தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறதில்ல. கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்தாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு செய்வோம், அவ்வளோதான். கர்த்தர் ஒரு இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுக்குறார், இந்த ஊழியத்தை செய்யுங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்க, அந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடி செய்வோம். எங்களுக்காக இவ்வளவு தேவைப்படுகிறது, ஜெபம் பண்ணிக்கோங்கலாம் எங்களுக்கு எழுதி பழக்கம் இல்லை. அதை நாங்கள் எழுதுகிறவங்கள குற்றப்படுத்துறதும் இல்லை. அல்லது எங்களுடைய ஊழியத்துக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு சொல்லி எங்கள் சபையை தவிர வேறு எங்கேயுமே நாங்கள் சொல்கிறதில்ல. எங்களுடைய ஆலயத்தில் மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி நடத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் ஒரு சிலர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அது ஒரு தரைக்கு வாடகை ஒரு இடத்த பிடிச்சி ஒரு ஷெட்டு போட்டு எல்லாம் டெடிகேஷன்லாம் பண்ணுற நேரம், நான் எப்படி என் மேரேஜை பற்றி சொன்னனோ அதே மாதிரி தான் என் ஊழியமும். எப்படி மேரேஜை பற்றி சொன்னனோ அதே மாதிரி தான் ஊழியமும். எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், செட்டெலாம் போட்டு முடிச்சிட்டோம், டெடிகேஷனுக்கு டேட் குறித்து அதுக்கான நோட்டீஸ்லாம் அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு அந்த இடத்துக்காரங்க என்ன செஞ்சுட்டாங்க, எங்கள் சாமி எங்கள் இரவு நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ணுது, நீங்கள் காலி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா இந்த இடத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், வேறு ஏதாவது ஒரு வகையில் போராடி நாங்கள் வாங்க வேண்டியிருக்கும்ட்டாங்க. நான் தான் சொன்ன பாருங்க, இருக்கிற எல்லாத்தையும் போட்டாச்சு, எந்த வாய்ப்பும் இல்லை, இதை காலி பண்ணுறது கூட வழி இல்லை. காலி பண்ணனா புரியுதா, அந்த காலி பண்ணுற கூலி கூட எங்கிட்ட என்ன செய்ய முடியாது, ரெடி பண்ண முடியாது. காலி பண்ணுற கூலி கூட ரெடி பண்ண முடியாது. அப்போ அந்த செட்டை எங்களுக்கு போட்டவரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, இந்த செட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் எப்போ நாங்கள் போட்டுட்டோமோ இனி பிரித்தோம்னா இது 2வது ரேட்டுக்கு தான் போகும். இன்றைக்கி நீங்கள் 10 லட்சம் செலவழிச்சிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் 2 லட்சம் தான் கொடுக்க முடியும் பாஸ்டர்ன்ட்டார். அப்புறம் என்ன செய்கிறது, கர்த்தாவே வழக்கம் போல் ஏதாவது காம்பிங்கப்பா, வழக்கம் போல் ஏதாவது செய்வார். உண்மையை சொல்கிறேன், இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் வரும்போது, இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது அவர் ஏதாவது ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா களத்தில் குதிச்சிருவார் ஹீரோ மாதிரி. என்ன செய்வார்லாம் தெரியாது, திடீர்னு வந்த உடனே என்ன செய்வார், ஏதோ ஒன்று செய்வார், நம்மளே நினச்சிருக்க மாட்டோம். அந்த கட்டட வேலைக்கு எங்களுக்கு வந்த உசிலம்பட்டிக்காரர் என்ன செஞ்சார், இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு, அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன், அவர் இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு உடனே என்ன செஞ்சார், பாஸ்டர் எங்கள் பொண்ணுடைய கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சுருக்குறோம், உங்கள் சூழ்நிலையை பார்த்தோம், வீட்டில் கலந்துக்கிட்டோம் என் மனைவிட்ட. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த நகையை அடகு வச்சு பாஸ்ட் எந்த இடத்த சர்ச்சுக்கு வேணும்னு கேட்குறாரோ அந்த இடத்த நீங்கள் வாங்குங்க, அவங்க பேரில், நம்ம பேரில் இல்லை, அவங்க பேரில் வாங்குங்க, அவர் அங்கே வாடகைக்கு போட்டிருக்கிறத நம்ம இடத்துல வந்து என்ன செய்யட்டும், வாடகைக்கு போட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. உடனே கட்டட வேலைக்கு வந்தவங்க தான். நான் சொல்கிறேன், என்னால் எவ்வளோ நாளில் உங்களுக்கு இந்த இடத்த காலி பண்ண முடியும்னு சொல்லலை, தெரியலை. ஆனால் நாளைக்கு கல்யாண காரியங்கள் வருவதற்கு முன்பாக கர்த்தர் ஏதாவது ஒரு வாசலை திறப்பார், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல செட்டு போட ஆரம்பித்தோம். திடீர்னு ஒருத்தர் என்ன செஞ்சார், நான் இப்போ தான் VRS கொடுத்தேன், நம்ம சர்ச்சுக்காரர் கிடையாது, அவர் இன்னொரு சர்ச்சுக்காரர் தான். நம்ம சர்ச்செல்லாம் அப்போ தான் ஜஸ்ட்டு என்ன செய்யுது, ஜஸ்ட்டு எந்திரிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சர்ச்சுக்காரர் தான், VRS கொடுத்தேன், உங்கள் சூழ்நிலையை குறித்து கேள்விப்பட்டேன், இந்தாங்க பாஸ்டர் என் பணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து செட்டு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அவர் தான் என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். இதை குறித்து கேள்விப்பட்ட மற்ற சில திருச்சபைக்காரர்கள், உண்மையை சொல்கிறேன் எல்லாம் மற்ற திருச்சபைக்காரர்கள் தான், தங்களுடைய நகையை அடகு வச்சு கூட இந்த சபையை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செஞ்ச தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே கர்த்தரால் என்ன செஞ்சிச்சு, தானாக நடந்துச்சு. இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் செட்டு போட்டு
அந்த பழைய இடத்த விட்டு காலி பண்ணிட்டோம், புது இடத்துக்கு வந்துட்டோம், செட்டப் போட்டுட்டோம். இபி சர்வீஸ் வாங்கணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா கவனித்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியமும் நடப்பதற்கு கர்த்தர் யாரையாகிலும் முன்னாடியே நியமித்து வச்சிடுறார். அது நேரம் வரும்போது பயன்படுத்துகிறார். நமக்கு தான் இபியில் யார் இருக்கான்னு தெரியலையே, நமக்கு தான் இங்கே யார் இருக்கான்னு தெரியலையே, அங்கே யார் இருக்காங்கன்னு தெரியலையே நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் எங்கேயும் யார் என்ன செய்யலை, இல்லவே இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் நாங்கள் இபிக்கு போஸ்ட்டு எங்கள் சர்ச்சுக்கு வேணும்னு சொல்லி வாடகை இடம், கவனிக்கிறீங்களா, வாடகை இடம், வாடகை இடத்துக்கு போஸ்ட்டு கேட்குறோம், இபியில் போய் மனு கொடுக்குறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ வாடகை இடம்ன்ற 2 போஸ்ட் ஊண்டணும், நீ தான்ப்பா காசு கட்டணுன்றாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களால் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இதே மாதிரி ஒரு ஜேஇ ஒருத்தர், அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறாரு. அவர் அந்த பகுதியில் ரூரல் பகுதியில் ஜேஇயாக இருக்கிறவர், அவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டுட்டு விஷயத்தை சொல்கிறோம். அப்போ அவர் ஒரே என்ன செய்கிறார், டவுனு ஜேஇட்ட பேசி, இந்த மாதிரி நம்ம பாஸ்ட்டு அவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, வாடகை இடம் தான், என்ன ப்ரொசீஜரோ சொல்லுங்கள், அந்த ப்ரொசீஜர்லாம் அவர் செய்வார். நீங்கள் எப்படியாவது காசு வாங்காமல் இபிக்கு எல்லாத்தையும் செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், சார் உங்களுக்கு தெரியாத ப்ரொசீஜர் இல்லை, இது சாத்தியம் இல்லைன்றார். அவர் ஒரே தான் சொல்கிறார், எனக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், நீங்கள் நினச்சா செய்யலாம், உங்களால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறார். கர்த்தர் நல்லவர். அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்து நமக்கு இபி போஸ்ட் கிடைப்பதற்கு ₹1 லஞ்சம் கொடுக்காமல் கிடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ₹1 காசு கூட செலவழிக்கலை. செலவழிக்கிறது கர்த்தர் சொல்கிறேன்ல, எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்ட செலவுகளை நாம் செய்கிறதையும் விரும்புறதில்லை. எதையும் கொடுத்து சாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிற ஆட்கள் கிடையாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு செஞ்சோம், காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வாடகை இடத்துல 2C ஆப்ஷனோட, 2Cனா இபியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது பொது வழிபாட்டுக்கான இடம் அப்படின்ற இடத்துலையே எங்களுக்கு ஆண்டவர் அந்த நாட்களில் வாடகை இடத்துலையே என்ன செஞ்சார்னா அந்த சர்வீஸ் கிடைப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் எங்களை பார்த்து சில திருச்சபைகள்லாம் என்ன செஞ்சாங்க, ஐயோ நாங்களாம் 2C வாங்கலையே பாஸ்டர், நீங்கள் எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி உசிலம்பட்டிக்குள்ள இருக்கவங்க சில ஐடியா கேட்டு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களுக்கு என்ன செஞ்சார், பல வாசல்களை அனுகிரகம் பாராட்டினார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வரும்போது, அந்த இடத்த முடித்த அந்த இடத்துல எல்லாமே செட் ஆகிருச்சு. ஆலய விரிவாக்கத்துக்காக, ஜனங்களுடைய வரவுக்காக, உண்மையை சொல்கிறோம், எங்களால் ஆத்தும ஆதாயங்கள் செய்கிறதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போகிற ஆட்கள். 100க்கு 100 நாங்கள் கிறிஸ்தவ மக்களை என்ன செய்கிறது இல்லைன்னா நண்பர்களாக தான் வச்சுக்கிடுவோம். அவங்க எந்த கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் அவர்கள் எங்களை ஆலயத்துக்கு அழைப்பதற்கு நாங்கள் விரும்புகிறது இல்லை. ஊழியத்துக்கு வேணால் என்ன செய்வோம், அவங்களை எடுத்து கொண்டு போய் பயன்படுத்துவோம். எல்லா திருச்சபைகள்லையும் நாங்கள் நண்பர்களாக தான் பழகி இருக்கிறோம். ஆர்சி கிறிஸ்தவங்களை கூட நாங்கள் என்ன செய்கிறதில்ல, ஆதாயம் செய்யணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுகிறதில்ல. வந்தாங்கன்னா கர்த்தருக்கு சோத்திரம், வரலைன்னா கர்த்தருக்கு சோத்திரம். என்னைக்கு போல் நண்பர்களாக என்ன செஞ்சுக்கிறோம், இருந்துக்கிறோம். ஆனால் பிரஜாதி மக்களை சந்திக்கணும், தேவனை அறியாத மக்களை சந்திக்கணுன்றதுக்காக ஒரு டிஎன்பிசி கவர்மெண்ட் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா, இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் வால் போஸ்ட் அடித்து ஒட்டுவோம். காஸ்பல் வித் கவுன்சிலிங். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமு, பொது எக்ஸாமு பிள்ளைகள் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் நாங்கள் வால் போஸ்ட் அடித்து ஓட்டுவோம். காஸ்பல் வித் கவுன்சிலிங். எப்படியாவது தேவனை அறியாத மக்களை என்ன செய்யணும், சந்திக்கணும், எப்படியாவது சந்திக்கணும். அதே மாதிரி மருத்துவமனைகளுக்கு போவோம், இதே மாதிரி தான் அங்கே இருக்கிற வியாதியஸ்தர்களை பார்த்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி எங்களால் முடிஞ்ச காரியங்களை செய்வோம். இப்படித்தான் எங்களுடைய ஆரம்ப கால ஊழியங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். பல சூழ்நிலைகள் எதிராக வரும், பல மனிதர்கள் எதிராக வருவாங்க. சில சூழ்நிலைகள் சாதகமாக வரும், சில சூழ்நிலைகள் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ அந்த இடம் அவங்க சொன்னபடி நாம் அவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு. திரும்ப கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் வந்தபோது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உண்மையை சொல்கிறேன், அவங்களுக்கு பெரிய நிர்பந்தம். பொண்ணு படித்து முடிச்சிட்டாங்க, கல்யாணம் வந்துருச்சு, எங்களை காலி பண்ணவும் சொல்ல முடியலை. ஏன்னா அப்போ தான் நாங்கள் சபை வளர்ந்து கொண்டு வருது. அவங்களால எங்களை காலி பண்ணவும் சொல்ல முடியலை, எங்களை வச்சிருக்கவும் விட முடியலை. நாங்களும் என்ன செஞ்சோம், அவங்களுடைய நிர்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு
காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க நிர்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைகள் நாங்கள் காலி பண்ணுவதற்கு சில முயற்சிகள் பண்ணுறோம். முயற்சிகள் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்மையை சொல்கிறேன், ஒரு இடத்துல போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். இன்னொரு இடத்துக்கு இந்த சர்ச்சை மாற்றுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு தேதி குறிக்கிறாரு. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் பணத்தை கொடுக்கலைன்னா திரும்ப நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸை கொடுத்துருவேன்றாரு. அதே மாதிரியே அந்த தேதிக்குள்ளே நம்ம பணத்தை கொடுக்கல, திரும்ப அவர் அட்வான்ஸை கொடுத்துட்டார். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அதெல்லாம் தேவ சித்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னு பின்னாடி தான் எங்களுக்கு புரியுது. உண்மைக்கு தேவ சித்தமாக இருந்துருந்துச்சுன்னா நாங்கள் கொடுத்த அட்வான்ஸை கர்த்தர் மீதமுள்ள பணத்தை கொடுத்து எங்களை அந்த இடத்த முடிக்க வச்சுருந்துருப்பார். தேவ சித்தம் இல்லாதனால திரும்ப அந்த அட்வான்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்? அவட்ட கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல ரைட் காலி பண்ணிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அந்த இடத்த என்ன செஞ்சார்னா, நாங்கள் தர வாடகைக்கு போட்ட அதே இடத்த எங்களுக்கு தர வாடகைக்கு கொடுத்தவங்க விற்க வேண்டிய நிர்பந்தம் வந்தபோது ஒன்று காசை கொடுங்க இல்லைன்னா காலி பண்ணுங்கன்ட்டாங்க. நாங்களும் காசை கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறதுன்னு கர்த்தரை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சில வாசல்களை திறந்தார். எல்லாமே தானாக நடந்துச்சு. எங்களுடைய திராணிக்கு மேலே உண்மையை சொல்லணும்னா எங்கள் சபை மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 3 லட்ச ரூபா தான் நாங்கள் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. எங்கள் சபை மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு 3 லட்ச ரூபா தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதை பத்திரத்தை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் என்ன செஞ்சோம்? பத்திரத்தை முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எங்கள் மக்கள்கிட்டலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, 3 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மளால் ரெடி பண்ண முடியலை, ஆனால் நமக்கு தேவை 30 லட்ச ரூபா இடத்துக்கு மட்டும் கொடுக்கணும். கர்த்தர் சில வாசல்களை திறந்தார். சில காரியங்கள் தானாக நடந்துச்சு. சில மனிதர்கள் அவர்களாக வந்து என்ன செஞ்சாங்க? இடத்த வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாக என்ன செய்தார். நான் ஏற்கனவே உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவ பிள்ளைகள் எப்படி திருச்சபையை நாம் கட்டுகிறதற்கு முயற்சி பண்ணுகிறோமோ, ஊழியத்தில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு குடும்பம் ரொம்ப அவசியம். குடும்பத்தில் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, நீங்கள் குடும்பத்தில் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னாலே எப்படி தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் கூட, ஆண்டவர் ஏன் சொல்கிறார், தனக்குத்தானே பிரிஞ்ச ராஜ்யம் கூட ஒன்றும் இல்லாமல் போகும். குடும்பம்லாம் 2வது தான். அதே நேரத்தில் தனக்குத்தானே சேர்ந்திருந்த ஒன்றாக இருந்த நம்ம 2 பேர் ஒன்றா இருந்தால் போதும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார், நீங்கள் 2 பேர் ஒன்றா இருந்தால் போதும், நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். அதனால தான் இன்றைக்கி பாஸ்டர் அவங்க சொன்னாங்க குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு. நாங்கள் உண்மையை நான் உங்களுக்கு என்னுடைய திருமண வாழ்வின் ஆரம்பத்தை சொன்னேன். என்னுடைய திருமண வாழ்வின் ஆரம்பம் அதுதான். என்னுடைய மனைவியை குறித்து நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். அவங்க நல்லா வாழ்ந்தவங்க, ஆனால் சூழ்நிலைகளை அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியலை. அவங்களுக்கு உசிலம்பட்டியில் எப்படியாவது ஒரு ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். எப்படியாவது என்னை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவங்க அவங்க. நான் வந்து ஊழியத்தை அதிகமாக யோசிக்கிற ஆள். நான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை தியானிப்பேன், ஆனால் ஊழியத்தை குறித்து ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் மனைவிக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நாடகம் பார்க்குற பழக்கம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன், அவங்களுக்கு நாடகம் பார்க்குற பழக்கங்கள்லாம் கிடையாது, டிவி பார்க்குற பழக்கங்கள்லாம் கிடையாது, ஃபோனெல்லாம் அதிகமாக பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க வீட்டு வேலைகள் போக மனைவி பிள்ளைகளையும் என்னையும் அவங்க கவனித்தது போக மீதமான நேரங்கள் முழுக்க முழுக்க என்ன செய்வாங்கன்னா தேவனோட தான் அவங்களால என்ன செய்யும்? நேரத்தை செலவழிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நண்பர்கள் ரொம்ப கம்மி. அவங்களுடைய நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உறவினர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா திருச்சபைகளை சார்ந்த மக்களை மட்டும்தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியான மக்கள் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப கம்மி, உறவினர்களோடு அவங்க பழகிறது ரொம்ப கம்மி. ஆனால் தங்களுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுடைய ஜெபந்தான் எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் இன்னும் விசாலமாக செய்வதற்கு என்னுடைய மனைவியோட ஜெபம் மிக 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 எங்களுக்கு என்ன செய்யுது? அவசியமானதாக இருக்குது, உறுதுணையானதாக இருக்கிறது. அதுபோக ஊழிய விஷயங்களில் நான் என்ன விஷயத்தை ஷேர் பண்ணாலும் அவங்க அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ஊழியத்தை பற்றி என்ன காட்டிலும் நீங்கள் சீனியராக இருக்கிறீங்க. என்ன ஷேர் பண்ணாலும், எந்த காரியத்தை ஊழியத்தில் நான் செய்ய விரும்பினாலும் எனக்கு தடை போடாத ஒரு ஆள். எந்த ஊழியத்தையும் நான் செய்யலாம், எந்த காரியத்தையும் நான் செய்யலாம். இன்னொரு பக்கமும் நான் சொல்லிடுறேன், நான் யார் கூட போனாலும் எங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு நாள் கூட அவங்க என்னை சந்தேகப்பட்டதெல்லாம் கேட்டதே இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃப்ரீ டைப்பு, யார்கிட்டையுமே நல்லா ஃப்ரீயாக க்ளோஸாக இருப்பேன். எங்கள் மனைவி வந்து அப்படியே காம் டைப்பு, ரொம்ப அமைதியானவங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் க்ளோஸாக என்ன செய்ய மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஆனால் யார்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக நாங்கள் பழகினாலும் குடும்பத்தில் அவ்வளோ தூரம் என்ன செய்வாங்க,
எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நல்ல ஒரு பக்குவமான இருதயத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல பக்குவமான இருதயம். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் குடும்பம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத இந்த கடைசி காலங்களில் நம்ம கவனிக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் இன்றைக்கி இருக்கிற கணவன் மனைவி நீங்களும் நானும் சரியாக இல்லை அப்படின்னா அடுத்த நம்ம சந்ததிகளை உண்மைக்கே நாம் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் சரியில்லாமல் மாற்றிடுவோம். வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், இருந்தாலும் இது குடும்ப கூடுகையாக இருக்கிறபடினால ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் மீதமான நேரங்களை கொஞ்சம் நேரம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அங்கே ஒரு குடும்பத்தை தலைக்கும்படி செய்ததாக ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். யார் ஒருவருடைய குடும்பம், அவங்க கிறிஸ்தவங்களா அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவங்களா பரம்பரை கிறிஸ்தவங்களாலாம் ரெண்டாவது, யார் ஒருவர் தேவனுக்கு பயந்திருக்கிறாங்களோ அல்லது யார் ஒருவர் தேவனை நேசிக்கிறாங்களோ, யார் ஒருவர் தேவனுக்கு ஒரு முதன்மையான இடத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த மருத்துவச்சியினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இந்த மருத்துவச்சியை குறித்து நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ராஜாவின் கட்டளைக்கு கூட அஞ்சாத ஆளு அவங்க. யாரு? யெகோவா தேவனை சேவிக்கிறாள்லாம் கிடையாது. யெகோவா தேவனை அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை பெற்ற நாம கூட நாளைக்கு ராஜாக்கள் ஒரு கட்டளையை போட்டாங்கன்னா என்ன செய்வோம்? என்ன செய்யறது பாஸ்டர்? ராஜாக்களுடைய கட்டளை, அதிகாரிகளுடைய கட்டளை, அதிபதிகளுடைய கட்டளை அப்படின்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை யாரும் என்ன செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்கன்னு ஒரு சின்ன ஜீவோ வந்துட்டால் போதும். அந்த கொரோனா நாட்களெல்லாம் நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த மருத்துவச்சியை பாருங்கள், ஆண்டவருடைய வம்சத்தெல்லாம் அந்த அம்மா தெரியாது. ஆனால் அந்த அம்மாவுக்கு இஸ்ரவேலர்கள் அவங்க பார்க்குறாங்க, இஸ்ரவேலர்களுடைய வழிபாடுகளை அவங்க பார்க்குறாங்க, இஸ்ரவேலர்களுடைய தெய்வத்தை குறித்து அவங்க என்ன கேள்விப்பட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒன்று மட்டும் புரியுது, இந்த தேவனுக்கு விரோதமாக நம்ம எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஒன்று மட்டும் அவங்களுக்கு புரியுது, இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எதையும் செஞ்சிடக்கூடாது. தேவனுக்கு விரோதமாக செய்கிறதும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிறதும் என்னதான்? ஒன்று தான். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யார் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யப்படுகிற ஒரு காரியமாகத்தான் பவுலை தேவன் சந்திக்கும் போது என்ன செய்கிறாரு? இயேசு பவுல்கிட்ட பேசுகிறாரு, என்னை ஏன் என்ன செய்கிற? துன்பப்படுத்துகிற. சபை சரித்திரத்தில் பவுல் யாரை துன்பப்படுத்தினா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவ பிள்ளைகளை தான் துன்பப்படுத்தினா. தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தின அந்த சவுல் தேவன் பிள்ளைகளை இன்னும் துன்பப்படுத்துவதற்காக அவன் துணிந்த போது தேவன் இயேசுவை அங்கே அனுப்புகிறார். அங்கே வந்து சந்திக்கிறார் இயேசு. எப்பா என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? அப்போ தான் அவனுக்கே புரிகிறது, கிறிஸ்தவனை தொட்டா கிறிஸ்துவ தொடுறதுக்கு சமம், கிறிஸ்தவனோடு போராடினா கிறிஸ்துவர் போராடுறதுக்கு சமம், கிறிஸ்தவர்களோடு கூட நாம் எந்த வகையிலையும் பகையை ஏற்படுத்தக்கூடாது, இனி நான் கிறிஸ்துவுக்கு அடிமைன்னு சொல்லி சவுல் அன்றைக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். கமாலியல் கூட அதுதான் சொல்லுவார், ஏப்பா நீங்கள் தேவனோடு போர் செய்யாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க. இவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, நீங்கள் போய் ஜெயிலில் போய் அடைச்சிங்க, இவங்களுக்கு ஜெயில் கதவு தானாக என்ன செய்யுது, திறக்குது. கமாலியல் இதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை பேசுவார். இவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, இவர் நீங்கள் போய் ஜெயிலில் அடைச்சிங்க, இவங்களுக்காக ஜெயிலில் இருக்கிற இவர்களை விடுதலை செய்யலாம் யாரும் போராட வரலை, இவர்களை விடுதலை செய்யன்னு சொல்லி யாரும் கோர்ட்லாம் என்ன செய்யல, மனு போடலை. ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? தூதன் அனுப்புனார், எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார். அதனால தான் கமாலியல் சொல்கிறார், இவங்களோட என்ன செய்யாதீங்க, போராடாதீங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம அவ்வளவு தூரம் நேசிக்கிறார். அவரை ஒருவர் பின்பற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா, அவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, அவருக்காக ஒருவன் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா, இயேசு சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எனக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யார் எதை செஞ்சாலும், ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தா கூட அது எனக்கு தான் என்ன செய்கிறான், கொடுக்குறான். நீ ஊழியம் செய்யணும். தேவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு உங்கள் பரலோகத்தின் குடும்பத்தை இந்த பூமியில் என்ன செய்யணும், கொண்டு வருவதற்கு உங்களால் இயன்றதை செஞ்சு கொண்டே இருக்கணும். உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக பல திட்டங்களை போடுறீங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பல திட்டங்களை போடுறீங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்தில் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் விரிவடையணும், தேவனுடைய சந்ததி இந்த பூமியில் பெருகணும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இந்த பூமியில் என்ன செய்யணும், நாளுக்கு நாள் திரளாகணும். நம்ம வீடுகளில் இருக்கிறவங்க, நம்ம தெருக்களில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் தேவனுடைய குடும்பமாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிட்டிங்கனாலே உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார்னா பேர் பெற்ற ஒரு குடும்பமாக மாற்றி விடுவார், பேர் சொல்லுகிற ஒரு குடும்பமாக மாற்றிடுவார். தேவனுடைய குடும்பம் இந்த பூமியில் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படணும், தேவனுடைய சந்ததிகள் இந்த பூமியில் வெளிப்படணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வம்சம் விருத்தி ஆகிறதே நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வம்சம் விருத்தி ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய குடும்பத்தை குறித்த ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரணும். நான் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு எந்த ஒரு உபதேசமும் பிரதானம் கிடையாது. ஓப்பனாகவே நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், எந்த ஒரு உபதேசத்தையும் நான் பிரதானமாக வச்சுக்கிறது இல்லை, எந்த ஒரு உபதேசத்தையும் நான் பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நான் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், எல்லா நாவுகளும் என்ன செய்யணும், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லியும் இரட்சகர் என்று சொல்லியும் எல்லா கால்களும், இதைத்தான் என்னுடைய சபையில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மற்ற எந்த ஒரு உபதேசத்தையும் நான் என்ன செய்கிறதில்ல, ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா என்னுடைய நோக்கமெல்லாம் உசிலம்பட்டி பட்டணம் சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள், நீங்கள் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், காலையும் மாலையும் அந்நிய தெய்வங்களுடைய வழிபாடுகள் ரொம்ப இருக்கும். சில நேரத்தில் அதை நினச்சலாம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து என்ன செய்வோம், இதெல்லாம் மாறி இயேசுவே அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் கேட்குற நாட்களை காண வேண்டும். எங்களுடைய ஒரே கொள்கை அதுதான், எல்லா நாவுகளும் இயேசுவை என்ன செய்யணும், அவர் தான் அப்படின்னு சொல்லணும், எல்லா கால்களும் அவர் தான் அப்படின்னு சொல்லணும். இதை தவிர ஒரு பெரிய கொள்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தான் மற்ற மாற்றங்கள் எல்லாம். முதல் நாங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு வர விரும்புகிறது அவர்களை எப்படியாவது இயேசுவை சேவிக்கிறவர்களாக மாற்றோம். முதல்ல அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கப்புறம் தான் அவன் குடியிலேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் தான் அவன் விபச்சாரத்துலேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் அவன் எந்த பழக்கத்தில் இருந்தாலும் வரட்டும், முதல்ல அவனை இயேசுவை சேவிக்கிறவனா மாற்றணும். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல இயேசுவை சேவிக்கிறவனா மாறு அப்படின்னு சொல்லி பிரதானமாக நாங்கள் அதிகமாக அதைத்தான் வலியுறுத்துகிறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய குடும்பங்கள் தலைக்கணும். இந்த மருத்துவச்சியருடைய குடும்பங்கள் தலைத்ததற்கு அவர்கள் தேவனை நேசிக்க ஆரம்பித்தாங்க, தேவ மனிதர்களை நேசிக்க ஆரம்பித்தாங்க, தேவ பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பித்தாங்க, தேவனுடைய ஊழியத்தை நேசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ உங்கள் குடும்பம் தலைக்கணும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா வளரணும்னு நினச்சிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஊழியத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஊழியத்துக்கு செய்யணும். ஊழியம்ன்றது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஊழியமாக நான் நினைக்கிறேன். மற்ற ஊழியங்கள்லாம் ரெண்டாவதாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல என்ன செய்யணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. குடும்பத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் பெருகணும், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் இந்த பூமியில் பெருகணும். இந்த மருத்துவச்சிக்கு அதிகமாகலாம் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, தேவ பிள்ளைகள் சாவதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் சாவதற்கு நான் துணை போகவே கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நான் துணை போகணும் அப்படின்னு இந்த மருத்துவச்சி தீர்மானிச்சாங்க. யாரெல்லாம் தேவனுடைய ஊழியம் கட்டப்படுவதற்கு தன்னால் இயன்றதை செய்யணும், தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு தன்னால் இயன்றதை செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பங்கள் தலைப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வம்சங்கள்லாம் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வம்சங்கள்லாம் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வம்சங்கள்லாம் வானமும் பூமியும் ஒளியிறது வரைக்கும் என்ன செய்யணும், இருந்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறார். ஏவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் யாருக்கும் பாரபட்ச வரலாம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பூமியில் அரசாள விரும்புகிற இடத்துல எல்லாம் நீ என்ன செய், அரசாளுன்னு தாவீதுக்கு சொல்கிறாரு. நீ விரும்புகிற இடத்துல எல்லாம் அரசாளு தாவீதுக்கு சொல்லுகிறார். நாத்தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறதெல்லாம் செய், நீ என்ன விரும்புகிறியோ அதை செய். ஏன் அப்படின்னா தாவீதுடைய நோக்கமெல்லாம் இருதயத்திற்கு ஏற்றது என்ன, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது என்ன, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது என்ன, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற என்ன, தேவன் எதை செய்தால் சந்தோஷப்படுவார், தேவன் எதை செய்தால் சந்தோஷப்படுவார், என்கிட்ட இருக்கிறத எதை செஞ்சா தேவன் சந்தோஷப்படுவார்னு தாவீது தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காகவே தன் வாழ்நாளில் அதிகமாக சிந்திப்பான். அதனால தான் என்ன செஞ்சான்,
தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வழிகளை தேடிக்கொண்டே இருந்தான். அதனால தான் தாவீதை தேவன் தேடி வந்து என்ன செஞ்சார்? பாவி பயலே அப்படின்னு சொல்லாமல் என்ன செஞ்சார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீது சொல்கிறான், மகா மேன்மையான மனுஷனாக இந்த சந்ததியில் என்ன செஞ்சுருக்கிறீங்க? என்னை பார்த்துருக்கிறீங்க. மகா மேன்மையான மனுஷனாக. தாவீதுக்கு இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் பத்தாது. தேவன் சொல்கிறார், இது வரைக்கும் நான் உனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதுப்பா, இன்னும் நான் உனக்கு செய்வேன்ப்பா அப்படின்றான். ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தாவீது சொல்கிறான், ஆண்டவரே இது வரைக்கும் உனக்கு நான் செஞ்சதெல்லாம் பத்தாது, இனி நான் உனக்காக ஏதாவது செய்வேன்றான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும், இனியும் நான் செய்யணும். இது வரைக்கும் செஞ்சுட்டேன், நிறையா செஞ்சுட்டேன் பாஸ்டர்லாம் நினைக்காதீங்க. தாவீது அப்படிலாம் நினைக்கல. தாவீது சாகிறது வரைக்கும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினச்சான். சாகிறது வரைக்கும் இல்லை, செத்ததுக்கு அப்புறமும் தான் மகனை கூப்பிட்டு சொல்கிறான், டே நீ செய்ய போகிற காரியம் என்னது? பெரிய காரியம். சாகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்கிறான், பெரிய காரியம். நீ இந்த தேவனை தேடினா உனக்கு தென்படுவார். அவரை மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. ராஜ்யம் இருக்குன்றதுக்காக விட்டுறாத, ராஜாக்கள் கூட துணையாக இருக்காங்கன்றதுக்காக விட்டுறாத, ஞானம் இருக்குன்றதுக்காக விட்டுறாத, எல்லாம் இருக்குன்றதுக்காக விட்டுறாத. விட்டுட்டேன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும்? விட்டுட்டு போயிரும்டா அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லுவான். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். நீங்கள் செய்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளையும் தேவனுக்காக என்ன செய்யுங்க? செயல்பட வைங்க. என் பிள்ளைகளெல்லாம் தேவனுக்காகத்தான் செயல்படணும்னு சொல்லி நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்கிறேன்? சொல்லிக்கிட்டே வருவேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனால் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய். நீ என்ன வேணாலும் படிச்சுக்கோ, ஆனால் தேவனுக்காக ஏதாவது செய்யணும். நீ என்ன வேணாலும் காரியங்களில் உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கோ, ஆனால் அதன் மூலமாக யாராவது தேவனுக்குள்ளே ரட்சிக்கப்படணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவதை மாத்திரமே பிரதானமான நோக்கமாக வைத்து கொள்ளணும். ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும், அதுதான் பிரதானமான நோக்கம். நம்ம என்ன செஞ்சிடறோம்? 4 சேரை போட்டோம்னா கர்த்தருக்காக நம்ம செஞ்சுருக்கோம்டாண்டு காலரை தூக்கிட்டு நம்ம மாட்டு போய்கிட்டு இருக்கோம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரலை. நான் தான் சொன்ன பாருங்க, எனக்கு அதெல்லாம் தப்பு ரைட்டு, அதுக்குள்ளெல்லாம் நான் போக வரலை. நாம் 4 பாயை விரிச்ச உடனே அல்லது 4 சாப்பிட்ட உடனே 4 பேருடைய டேபிளை தொடச்சி 4 இலையை எடுத்து போட்ட உடனே நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம்னு நம்மளாம் நம்பிக்கிறோம். அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் தருவார். நீங்கள் செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் தருவார். ஆனால் நம்முடைய நோக்கம் அது இல்லை. நம்முடைய நோக்கம் அது இல்லை. ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? காலங்கள் தாமதித்து கொண்டு இருக்கிறார். அவர் வரணும்னு நினச்சா என்றைக்கோ வந்திருப்பார். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. அதனால தான் எசேக்கியேலில் சொல்கிறாரு, எப்பா கெட்டு போய் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த ரத்தப்பழி உங்ககிட்ட தான் கேட்பேன்றாரு. ரத்தப்பழியை உங்ககிட்ட தான் கேட்பேன்றாரு. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நாம் ஏதாவது செய்கிறது தேவனுக்காக அப்படின்றது ஒரு பக்கம், நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்காக பெருசாக செய்யணும்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட பேசணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், இவன் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான்? எனக்காக ஏதாவது செய்வதற்கு இந்த பிள்ளைகளை வழி நடத்துவான், இந்த பிள்ளைகளை வழி நடத்துவான், இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்றார். தேங்க்யூ. அப்போ தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக ஏதாவது நீங்கள் செய்கிறது கொஞ்சமாக இருக்கணும். இப்போ இருக்கிறத காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் செய்கிறது என்ன செய்யணும்? அதிகமாக இருக்கணும். தேவனுக்காக உங்கள் பிள்ளைகளை அதிகமாக செய்ய வைக்கணும். என் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டு வர்றது என் வாழ்க்கையில் பெரிய சாதனையாக இருக்குது அப்படின்லாம் சில நீங்கள் நினைக்கலாம். எங்கள் பெற்றோர்கள் அப்படி தான் ஒரு காலத்தில் நினச்சாங்க. உண்மையை சொல்கிறேன், எங்கள் பெற்றோர்கள் அப்படி தான் நினச்சாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ பையன்தான், பிறப்பாலேயே ஒரு பெந்தைக்கோஸ்தே குடும்பத்தில் பிறந்தவன் தான். பிறப்பாலே ஒரு பெந்தைக்கோஸ்தே குடும்பத்தில் தான் பிறந்தேன். பிறந்த உடனே ஒரு 10 மாதத்துக்குள்ளே எனக்கு போலியோ நோய் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா படிப்பறிவு இல்லாதவர் தான், எங்கள் அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க தான். இப்போ கூட பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அம்மா பாஸ்டோட சொன்னாங்க, அம்மா அப்பா சாகிறப்போ பக்கத்தில் இருந்தேன் நான் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா இப்போ சாகிற நிலைமையில் இருக்கிறாங்க. அநேகமாக செத்துட்டாங்களான்னு கூட தெரியாது. பாஸ்டர்கிட்ட கூட சொன்னேன், அந்த நேரத்தில் நான் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அப்படிப்பட்ட தாயும் தகப்பனும் நான் பிறந்த உடனே என் பேரை இஸ்ரவேல்னு வச்சிருக்கிறாங்க. என் சர்டிஃபிகேட் பேரே இஸ்ரவேல் தான். அவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியாது, அன்னைக்கே இஸ்ரவேல்னு வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எங்கள் அப்பா அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கிறார்? இவன் இந்த போலியோ நோயால் வந்துருச்சு, ஆண்டவரே இவனுக்கு உயிரை கொடுத்தேனா, இவனை ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுக்குறார். அன்னைக்கு நிலைமைக்கு போலியோக்கள்லாம் சுகமாகாத நேரம். எனக்குமே அந்த நேரம் போலியோ சுகமாகாத சூழ்நிலை. கர்த்தர் அதுக்கப்புறம் தான் எடுத்து எழும்பி நடக்க வச்சார். நான் கூட எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், என் பேரை இஸ்ரவேல்னு வச்சதுனால
என்னை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு போல, சாச்சு நடக்க வச்சுட்டாரு போலலாம் சில நேரத்தில் சொல்லி சிரிச்சுக்கிருவேன். புரியுதா புரியலையா? பைபிளில் இஸ்ரவேல்னு பேர் வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்வார், அவனை சாச்சு நடக்க வச்சுருவார். அதே மாதிரி நீ இஸ்ரவேல்னு பேர் வச்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு போல, அந்த பேருக்கு என்ன செய்யணும், அடையாளம் வேணும்னா நீ சாச்சு தான் நடக்க வச்சிட்டாரு என்னன்னு தெரியலை, போப்பா அப்படின்னு சொல்லலாம். சிலதை எங்கள் ஐயாட்ட சொல்லிக்கிறேன். அப்பான்னு சொல்லி பழகிறது இல்லை, ஐயான்னு தான் சொல்லி என்ன செய்வேன், பழகி இருக்கிறேன். அப்போ அந்த காலகட்டங்களில் நான் 10வது முடிப்பதற்கு முன்பாகவே எங்கள் பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்காக நீ போகணும், நாங்கள் தான் எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம், நீ ஊழியத்தை செய்யணும்னே எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதில் எல்லாம் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது. நான் ஒரு பக்தியான ஆளாலாம் வளரலை, பக்தியான குடும்பத்தில் பிறந்திருந்தேன், ஆனால் பக்தியான ஆளாலாம் வளரலை. நான் 10வது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர் என்ன ஆயிடுச்சு, எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஜாதி கலவரம் வந்துருச்சு. அந்த ஜாதி கலவரம் வந்த உடனே எங்கள் பெற்றோர் என்ன செஞ்சிட்டாங்க, ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த ஊரை விட்டு ஓடுகிற அந்த சூழ்நிலையில் தான் நான் ஏற்கனவே சொன்னபடி நாங்கள் சென்னை பட்டணத்தை முத பார்க்குறோம். அந்த சென்னை பட்டணத்தை முத பார்க்குறோம். ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல தான் என் வாழ்க்கை மாறுது. நான் கிறிஸ்துவை விட்டு தூரமாக போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. நான் சென்னையிலே இருந்துடுறேன், திரும்ப என் ஊர் பக்கம் நான் வரலை, கிறிஸ்துவை விட்டு தூரமாக போயிடுறேன். என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலை, சபைக்கு போகிற பழக்கம்லாம் போச்சு. அப்போ சென்னையில் போய் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த நாட்களில் திடீர்னு ஆவியானவர் ஏதாவது ஒரு மூலமாக அந்த கடைக்கு வர்றவங்கள வச்சு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இஸ்ரவேல்ன்ற பேரை கேட்டவுடனே எல்லோரும் என்ன செய்வாங்க, சபைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் சென்னையில் முகப்பேரில் ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே தான் ஆவியானவர் மறுபடியும் என் கூட இடைப்பட ஆரம்பித்தார். 98ல் நான் திரும்ப பைபிள் காலேஜுக்கு போகணும்னு ஒப்பு கொடுத்தேன். 98ல் போன உடனே அதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன செஞ்சார், என்கிட்ட பைபிள் காலேஜில் இருக்கும்போதே பேச ஆரம்பித்தார். கிறிஸ்துவே அறியாத பகுதிகளுக்கு போகணும். அப்போ தான் ஜெம்ஸை குறித்து நான் முத கேள்விப்படுகிறேன், அகஸ்டின் ஜெபகுமாரா குறித்து. அவங்களெல்லாம் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்போ கேள்விப்பட்ட உடனே நான் என்ன செய்கிறேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் போகணும் அப்படின்னு. எங்கள் பாஸ்டர் என்ன செஞ்சுறாங்க, சந்தோஷமாக போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சிட்றாங்க. அப்படி போய் ஜெம்ஸில் இருக்கும்போது ஆவியானவர் நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். பல ஊழியங்களை நாங்கள் தான் சொன்ன பாருங்கள், பைத்தியம் முடிச்சவங்க மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நார்த்தில் பைத்தியம் ஒன்று தான் பிடிக்கலை, ஆனால் கிறிஸ்துவை குறித்து அவ்வளோ பாசம் தெரியாது, அவங்களுடைய பழக்க வழக்கம் புரியாது, எதுவுமே தெரியாது. குளிர் ஓவராக இருக்கும், மழை ஓவராக இருக்கும், வெயில் ஓவராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி இங்கேருந்து போனவுடனே என்னைய ரோத்தாஸ்ன்ற ஒரு மலையில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக போய் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக இருந்துக்கோங்கன்ட்டாங்க. மலையில் ஏறணும், அப்போயே எனக்கு கால் கொஞ்சம் வீக்கான கால், மலையில் ஏறணும். அந்த சூழ்நிலையில் நம்ம ஏறும்போது படியெல்லாம் இருக்காது, கல் மேலே முள்ளு மேலே கால் வச்சு தான் ஏறணும். நான் நார்த் இந்தியாவுக்கு போன உடனே அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டு இந்த மக்களுக்கு சாதுவை போல மாறணும்னு சொல்லி நான் சோப்பு போடுறதை விட்டேன். அந்த தான் சொல்ல, அது பைத்தியக்காரத்தனமான பல முடிவுகளை எடுத்தோம். செருப்பு போடுறதை விட்டோம். எப்படியாவது இந்த ஊழியத்தில் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சில காரியங்களை பேசி தெளிவுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பலப்படுத்தினார், பக்குவப்படுத்தினார். கிட்டத்தட்ட நான் அந்த நார்த் இந்தியாவை விட்டு உசிலம்பட்டிக்கு வரும்போது, நார்த் இந்தியாவை விட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு 20-30 பேர் கொண்ட ஒரு பெரிய திருச்சபையை உருவாக்கிட்டு தான் நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தொடர்ந்து இங்கே வந்து மனிதர்கள் எங்களை வழி நடத்தினாங்க. அதே போல் நான் சொன்னபடி உசிலம்பட்டி பகுதியில் ஊழியம் செய்வதற்கு பல வாசல்களை ஆண்டவர் உருவாக்கினார். இன்றைக்கி உசிலம்பட்டி பகுதியில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் குடும்பமாக. இன்றைக்கி நார்த் இந்தியா பக்கம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் நார்த் இந்தியாவிலையும் சரி, பல தேசங்களுக்கும் சரி, நான் ஏற்கனவே சொன்னபடி கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை கிறிஸ்துவனிடத்தில் நடத்துறது தான் எங்களுடைய ஆசை. அதனால் இந்த நல்ல நாளில் குடும்பமாக நீங்கள் ஏதாவது கர்த்தருக்கு செய்யுங்க. நீங்கள் செய்வது மட்டுமல்ல, உங்களை காட்டிலும் அதிகமாக உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு என்ன செய்யுங்க, பயிற்சி விடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய வம்சங்களுக்கும் தருவார். இந்த மருத்துவச்சிகளுடைய வம்சங்களை தலைக்க பண்ணின தேவன் உங்களுடைய வம்சங்களை நிச்சயமாக தலைக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா?
எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையிலேயும் என் வாழ்க்கையின் மூலமாய் நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. எல்லாரும் கண்ணில் மூடி தலையில் உயர்த்தி கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையின் மூலமாய் நீர் மகிமைப்படணும், என் குடும்பத்தின் மூலமாய் நீர் மகிமைப்படணும், என் பிள்ளைகள் மூலமாய் நீர் மகிமைப்படணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். மகிமைப்படும் கர்த்தாவே நீ என் வாழ்விலே மகிமைப்படும் கர்த்தாவே நீ என் வாழ்விலே மகிமைப்படும். உயர்ந்திடுமே கர்த்தாவே நீ என் வாழ்விலே உயர்ந்திடுமே கர்த்தாவே நீ என் வாழ்விலே உயர்ந்திடுவே. Be glorified, be glorified in my life, Lord. Be glorified, be glorified, be glorified in my life, Lord. Be glorified. இந்த நேரங்களிலே நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கைகளை மாற்றுகிற ஒரு வார்த்தையாய் செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை சொந்தித்த ஒவ்வொரு மனுஷனும் உம்மால் அனுப்பப்பட்டவனாய் இருந்தானே, அதே போல உம்மை சந்திக்கவும் உம்மால் அனுப்பப்படவும் எங்களின் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் உட்காரலாம்.